பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு கொள்ளையடிக்கிறாங்க, அவங்க தான் அரசியல் எதிரிங்கிறாரு. அப்ப இதெல்லாம் வெளியில கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா? பெரியார் என்ன சொன்னார் ஒரு கேளுங்க, ஒரு இன்டர்வியூ. பெரியார் என்ன சொன்னார் கேளுங்க. பெரியார் சொன்னது சொல்லிவிட்டோம், கையில பேப்பர் இல்லாம ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அப்புறம் என்ன சொன்னா கேட்கிறேன். அந்த நெறியாளர் கேட்ட கேள்விக்கும் நீங்க சொல்ற பதிலுக்கும் சம்பந்தம் இருக்கா? பெரியாரை பத்தி பேசணும்ன்றீங்க, ஏங்க அவர் என்ன பேசினாரு, நீங்க என்ன சொல்றீங்க? பெரியாரை வச்சு நீங்க வந்து சம்பாதிக்காதீங்க, பெரியார் பேரை சொல்லி நீங்க வந்து ஊழல் பண்ணாதீங்கன்னு அவர் சொல்றாருங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? பெரியாரை பத்தி பேசணும், என்ன பேசணும்? பெரியாரோட கொள்கைகளை ஏற்றுதான் நாங்க வந்து வந்திருக்கோன்றத தெளிவா சொல்லிட்டாரு. பெரியாரோட எல்லா கொள்கைக்கும் நாங்க வந்து ஏத்தவங்க கிடையாது. பெரியார் ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு ஏற்புடையது, அதன்படியில் நாங்கள் பெரியாரோட கொள்கையை ஏற்று வந்திருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பெண்ணிய விடுதலை, ஆணும் பெண்ணும் சமம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், இதுதானங்க பெரியாரோட கொள்கைகள்ல ஒண்ணு. அதை தாங்க நாங்க ஏற்று வந்திருக்கோம். அது வந்து விஜயண்ணா சொல்லணும் அவசியம் இல்லைங்க. விஜயண்ணாவின் சார்பில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆகிய நாங்களே சொல்லிடுவோம். நீங்க என்ன பேசுறாங்களோ, என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்தாற் போல பதில் சொல்லுங்க, பேச்ச மாத்தாதீங்க. வாங்க உங்களோட காணொலி இன்னும் பார்க்கலாம், நீங்க என்னெல்லாம் பேசுறீங்கன்னு. விஜய் என்ன தேவை தூக்குறா சொன்னோம், சொன்னதெல்லாம் கேட்பாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் யோசிப்பாங்களா? அப்ப யார் யார் அமைப்புகளா இருக்கட்டும், கட்சியா இருக்கட்டும், எவ்வளவு சொத்து குவிப்பு வழக்குல எவ்வளவு சிக்கிருக்காங்க, எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க, சொத்து குவிப்பு வழக்குல ஊழல் வழக்கு குற்றம். விஜய் தேவ தூதரா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு மாற்று அரசியலை கையில் எடுத்திருக்காருன்றது மட்டும் தெளிவா தெரியுது. அதனாலதான் அவர் பின்னாடி நிக்கிறோம். விஜய் அண்ணாவின் பின்னாடி நிற்பதற்கான காரணம் மாற்று அரசியலை எடுத்திருக்காரு. திராவிடமும் பேசுவேன், தமிழ் தேசியமும் பேசுவேன், ரெண்டுமே என்னோட கண்கள்ன்றாரு. திராவிடத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா நீங்க பதில் சொல்லுங்க. நாங்க உங்ககிட்ட வைக்கிற அந்த கேள்வியை, தமிழ் தேசியத்துக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? என்ன மிஸ்டர் கருப்பழனியப்பன், நீங்க எடுத்த படமும் சரி கிடையாது, நீங்க ஆளும் சரி கிடையாது, பேச்சும் சரி கிடையாது, நீங்க போய் சேர்ந்திருக்க இடமும் சரி கிடையாது. நிரூபிக்கப்பட்டது யாருக்கு? போய் ஏன் போய் ஊதுவத்தியை உருட்டு நாள் வந்து உங்களுக்கு வந்து அம்மா அவங்க சொல்ல நீங்க சொல்லுவீங்க. நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்க அம்மா சொல்லுங்க. அந்த அம்மா நீங்க பெரியார் அப்புறம் பேசுவோம், நீ அம்மாவை பேசுவா, உங்க அம்மாவோட பேச மாட்டேன், நீ வேண்டாம். தமிழ்நாட்டில் நம்புற ஜெயலலிதாவை அம்மாவை பேசு, நான் கேட்கிறேன். இல்ல அந்த அம்மாவையே சமூக நீதி காத்த வீராங்கனை பெரியாரை கொண்டாடுற அமைப்பு அவர்களே பாராட்டு கொடுத்தாங்களே. வீரமணி சொன்னாரு, வீரமணி சொன்னார் சமூக நீதி காத்த வீராங்கனை. சமூக நீதி எது? சரி, பெரியாரை விட்டு தள்ளு, அம்மாவை பத்தி வந்து பேசுன்றீங்க. பெரியாரை பத்தி அப்புறம் பேசிக்கலாம், அம்மாவை பத்தி பேசுனா என்ன பேசணும்? கருத்தியெல்லாம் மோதுங்க, நீங்களும் தற்கூரித்தனமா மோதாதீங்க. அம்மாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த அயன் லேடியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஜெயலலிதா அம்மா அவங்களோட சாதனைகள் என்ன, அவங்களோட அரசியல் வாழ்க்கை என்ன, அவங்களோட அரசியல் பின்புலம் என்ன, அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து முன்னெடுத்து அவங்க வழி நடத்திருக்காங்க, அவங்களால தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மை நடந்திருக்கு. எல்லாருமே ஊழல்வாதி தாங்க. நீங்க சொல்றீங்களா போயிட்டு ஊதவத்தி உருட்டினாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே இடி ரைட் வந்தப்ப இவர் ஓடினாரு கிளம்பி. பேசணும்னா 1000 பேசலாம், 1000 இருக்கு. மக்களோட மனசுலயும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவர்களை நீங்க வந்து ரொம்ப கீழ்த்தரமாக கேவலமாக போர்ட்ரேட் பண்ணாதீங்க. பாப்போம், விஜய் தான் வரட்டும், அவரோட கொள்கைகளை முன்னெடுத்து வைக்கிறாரு, அவரோட மக்களுக்கு என்ன செய்யணும்ன்ற அந்த ஒரு திட்டத்தோட அவர் வராரு. அதனால கேள்விகளை மடைமாற்றம் பண்ணாம அவங்க நெறியாளர் கேட்கிற கேள்விக்கான பதில மட்டும் கொடுங்க போதும்.